பூங்காற்று திரும்ப அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாரி ஆனந்தி வந்து எப்படி தான் வந்து நிமிஷம் போக போக ரொம்பவே பயமாக இருக்குது. எப்படி தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த வீரபத்ரன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, வீரபத்ரன் ரொம்பவே ஜாலியாக செஸ் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க செஸ் விளாண்டது மட்டும் இல்லாமல் அவங்க மாமனாரை பார்த்திங்க அப்படின்னா, தைரியம் தான் எங்களும் செஸ் விளாண்டு ஜெயிச்சு காமிங்க மாமா. நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்கள் பொண்ணு வந்து நாளைக்கு கேஸில் ஜெயிச்சிருவான்னு அர்த்தம். அப்படி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நானும் ஜெயிச்சிருவேன். இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னா தைரியமாக விளையாட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமனாரையே விளையாட கூப்பிடுவார். அவரும் வந்து என்னடா என்னையே வந்து இதுக்கு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா தைரியமாக உட்காந்து வந்து அவங்க கூட வந்து செஸ் வந்து விளையாடுவார். அதுக்கப்புறம் வீரபத்ரன் வந்து அவங்க மாமனார்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் மட்டும் செஸ்ஸில் வந்து ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நானே வந்து ஆனந்திக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். அதே வந்து நான் ஜெயிச்சேன்னா நீங்கள் ஒன்றும் இந்த கேஸை வாபஸ்லாம் வாங்க வேணாம், கேஸை தொடர்ந்து நடத்தி ஜெயிக்க கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்ரன் வந்து ரொம்பவே தைரியமாக சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, ஆனந்தி வந்து எப்படியாவது வீரபத்ரன் கெட்டவன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அவன் வாழ்க்கையிலேருந்து ஆனந்தி எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.